ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம பீதர் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஹோட்டல் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜர்னி நரசிம்ஹா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் ஒரு குகைக்குள்ளாக்கும் நரசிம்மர் இருக்கிறது. சுமார் 300 மீட்டர் நீளமாக இருக்கும் இந்த குகை. எப்போவும் இந்த இதில் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். புராண கதைகள் படி ஜலாசுரன் என்கிற அசுரன் அவரை அழிக்கிறதுக்கு நரசிம்மர் இந்த குகைக்குள்ளே போய் அவரை வதம் பண்ணினதாகவும் இந்த கதை. இதுபடி ஜலாசுரன் தன்னுடைய அசுரனை நரசிம்மர் வதம் பண்ணதுக்கப்புறமா அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து பெருமாள் கிட்ட முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். கருணை கொண்ட நரசிம்மர் அவருக்கு முக்தி கொடுக்குறார். இந்த இடத்துல வச்சு என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த புனித நீராகவே இங்கேயே இருந்து என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுடன் என்றும் இருப்பாய் என்று அருள் பண்ணார் அவருக்கு. அதனால தான் இந்த குகைக்குள்ளே ஓடுற இந்த நீர் எப்போவுமே ஒரு புனிதமானதாக கன்சிடர் பண்ணுறது. இந்த நீரில் நடந்து செல்வதனால ஒரு தரிசனம் மட்டும் இல்லை, நரசிம்மருடைய அருளும் அப்புறம் இந்த அசுரனுக்கு கிடைக்கிற இந்த முக்தியினுடைய நினைப்பையும் நமக்கு அனுபவிக்கப்படுது. அதனால தான் இந்த நீரில் நடந்து செல்கிறோம் அப்படின்னாக்க இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும், ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பக்தர்கள் நம்பி இந்த சாதாரண நீர் இல்லை, இந்த தெய்வீகமான சக்தி கொண்ட நீர் அப்படின்னு கருதப்படுறது. இந்த நீருக்குள்ளே மறைந்திருக்கிற நரசிம்மரை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அனுபவம். இந்த 300 மீட்ரு நீருக்குள்ளேயே நடந்து சென்று அந்த கடவுளை நரசிம்மரை காண்ற தரிசனம் இருக்கே, அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த குகை முழுவதுமே நரசிம்மருடைய சக்தி நிரம்பி நிற்கிது. நாங்கள் எல்லாருமே இந்த நீரில் புனிதமானதாக கருதப்பட்டு முங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் அம்மா, என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரசித்து இந்த குகையோடு உள்ளே போனோம். அந்த அனுபவங்கிறது ரொம்பவே அதிசயமானது. என்னுடைய 10 வயசு குழந்த, என்னுடைய 7 மாத குழந்த கூட ரொம்ப மிகமாக சந்தோஷமாக அந்த தண்ணியில் அடித்து அனுபவித்து ரொம்ப ரசித்து அந்த தண்ணியில் குளித்து நீரோடு விளையாடி போகிறாங்க. இந்த இடத்துல உள்ள தரிசனங்கிறது வெறும் ஒரு சாதாரண தரிசனம் கிடையாது, ஒரு மறக்க முடியாத அனுபவம் கூட.
அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பாலாஜி டெம்பிள் வந்திருக்கோம். திருப்பதி கோயில் தான். அனந்த சயன கோலத்தில் இருக்கிறாரு இந்த கோயிலில். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு குருநானக் ஜீரா சாஹிப் குருத்வாரா அங்கே போனோம். அங்கே போயிட்டு அந்த கோயில் ரொம்ப புனிதமான இடம். இந்த கோவிலில் வந்து நம்ம தலையில் வந்து ஏதாவது ஒரு துணி போட்டு தான் உள்ளே போகலாம். அது ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சர் இங்கே கடைபிடிக்கப்படுறது. சீக்கு மதத்தினுடைய முதல் குருவான குருநானக் தேவ்ஜி வந்து இங்கே வந்து வந்ததாக கூறப்படுது. இங்கே வந்து அந்த டைமில் வந்து தண்ணீர் இல்லாமல் மக்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய துயரத்தை கண்டு குருநானக் வந்து தன்னுடைய தெய்வீக சக்தினால் இந்த இடத்துல ஒரு நீர் ஊற்றை உருவாக்கி விட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி நம்பப்படுறது. அதனால தான் இங்கே இருக்கிற இந்த நீர் வந்து மிகவும் புனிதமானதாக கருதப்படுது. இந்த அமைதியான அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டு அங்கேருந்து கடா பிரசாதம் வாங்கிக்கிட்டு பாபநாத் சிவா டெம்பிள் போனோம். பாபநாசம் அப்படிங்கிற அந்த பெயர்லேயே தெரியுது. இந்த சிவபெருமானை தரிசிப்பதால் பாவங்கள் எல்லாமே தீரப்படும் பக்தர்கள் அப்படி நம்புகிறாங்க. இந்த கோவில் வந்து ரொம்பவே புனிதமானது. பல ஆண்டுகளாக பக்தர்கள் அவங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுலேயும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த கோவிலில் ஸ்பர்ஷ தரிசனம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. அதுங்கிறது ஒரு வித்தியாசமான தெய்வீகமான உணர்வு. அதுக்கப்புறம் ஃபன் டைம் அண்ணன் தம்பிக்குள்ளே ஹோட்டல்லையும் ட்ரெயின்லேயும் அண்ணன் தம்பி கலக்கல் மஸ்தி. நெக்ஸ்ட் Day 3 கண்டினியூ சூன்.